வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆரோக்கியராஜ் ஜோனாலி பிளேட்ஸ்லேருந்து பேசுகிறேன். இந்த ஜோனாலி பிளேட்ஸுங்கிற கம்பெனி வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. நிறைய பேர் வந்து பாக்குமட்டை தொட்டு தயாரிக்கும் தொழில் பண்ணலாங்கிற ஐடியாவில், சொந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில், ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலையும் வராங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கிற நிர்ணயம் வந்து நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இயந்திரம் விற்கக்கூடிய கம்பெனிஸ் நிறைய பேர் யூடியூப்பில் விளம்பரம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விளம்பரத்தை நம்பி ஒரு அவங்களே லோன் வாங்கி தரேன்னு சொல்கிறது, இஎம்ஐயில் பண்ணிடலான்னு சொல்கிறது, மானியம் வாங்கி தரேன்னு சொல்கிறது, இதெல்லாம் நம்பி ஒரு சின்ன சிறிய தொகையை முதலீடாக பண்ணிவிட்டு அந்த முதலீடு வந்து நமக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருங்கிற ஒரு தவறான ஒரு விளம்பரத்தை நம்பி இந்த தொழிலில் வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு தொழில் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், இந்த இயந்திரம் வாங்கிறதுக்கு எந்த மிஷின் செல்லரும், ஓகேங்களா, மிஷின் விற்கக்கூடிய எந்த விநியோகஸ்தரும் லோன் வாங்கி தர முடியாது. மொதல் விஷயம், அவங்க வந்து லோன் எப்படி வாங்கலான்னு வேணால் கைட் பண்ணலாம், லோன் வாங்கி தர முடியாது, மானியம் வாங்கி தர முடியாது. ஓகேங்களா? ஒரு மிஷின் விற்கிறவங்கனால கொட்டேஷன் கொடுக்க முடியும். ஒரு ஜிஎஸ்டி போட்ட ஒரு நிலையான ஒரு கொட்டேஷன் கொடுக்க முடியும். அந்த கொட்டேஷன் மாவட்ட தொழில் மையத்துலேயும் பேங்க்லேயும் நீங்கள் நேரடியாக தான் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? உங்களுடைய ஊரில் உங்களுக்கு நிர்ணயம் பண்ணப்பட்ட பேங்க்கு, இப்போ உங்கள் ஊர், அந்த ஊரை சுற்றி உங்களோட ஏரியாவை சுற்றின்னு ஒரு பேங்க் இருக்கும். அது வந்து கவர்மெண்ட் பேங்க்காக இருக்கலாம், ப்ரைவேட் பேங்க்காக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிற பேங்க்கில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், இது உங்களுடைய ஆதார் கார்டு இருக்கிற அட்ரஸ் தகுந்த மாதிரி நீங்கள் போய் பேங்க்கை பார்க்க முடியும். அந்த ஊருக்கான மாவட்ட தொழில் மையம் இருக்கும். ஸோ அந்த மாவட்ட தொழில் மையத்தையும் நீங்கள் போய் நேரடியாக அணுகலாம். மாவட்ட தொழில் மையத்தில் எல்லாத்துலேயுமே உதவிக்கரங்கள் அப்படின்னே ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க நீங்கள் போனீங்க அப்படின்னா தொழில் சம்பந்தமான தேவைகள், தகவல்களையும் உதவிகளையும் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து எல்லா மாவட்ட தொழில் மையத்துலேயும் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குன்னே தனியாக ஒரு சில ஸ்டாஃப்ஸை வந்து விலைக்கு வச்சு அவங்க மூலியமாகவே வந்து உங்களுக்கு எல்லா தகவலையும் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆன்லைனில் பண்ணக்கூடிய விஷயந்தான். அதனால் எங்கேயுமே யாருமே உங்கள்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கொட்டேஷன் கொடுக்கறதுக்கு கூட நிறைய கம்பெனிஸ் வந்து காசு வாங்குகிறாங்க. ஸோ அதுவுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். ஒரு 2 தடவை நீங்கள் கொட்டேஷன்ஸை வாங்குறீங்க அப்படின்னா அந்த பேங்க்குக்காக டேட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னு நீங்கள் இன்னொரு தடவை வாங்குற மாதிரி இருக்கும். எல்லா ப்ராசஸ்லாம் முடியும் போது, லோன் சேங்ஷன் ஆகும்போது ஒரு தடவை கொட்டேஷன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. இதுதான் நிரந்தரமான முறை. ஓகேங்களா?